ஒரு குவாலிட்டியான அண்ட் டிரான்ஸ்பரண்டான வீடு கட்டுற முயற்சி தான் இந்த பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார் ஃப்ரம் பில்ட்வைஸ் அஷூரன்ஸ். இன்னைக்கு நம்ம சைட்டுக்கு செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டுக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியிருந்தோம் ஆஸ் பர் வாஸ்து. அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னரில் ஒரு 7 feet ஓப்பனிங் இருந்தது. ஸோ அந்த 7 feet ஓப்பனிங்லேயே வந்து நம்ம செப்டிக் டேங்க் பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு சர்க்கிள் டைப்பில் குழி எடுத்தாங்க. அது வந்து ஒரு 6 feet டயமீட்டரில் ஒரு குழி எடுத்தாங்க. அதோட ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்த ஒரு டீம் வந்து ஒரு 5 feet எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம இமீடியட்டாக அடுத்த நாள் வந்து இன்னொரு டீம் அரேஞ்ச் பண்ணி 9 feet குழி எடுக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஆஸ் பர் டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5 feetல இருந்து அனதர் ஒரு 4 feet குழி எடுத்தோம். அதாவது டோட்டலாக 9 feet ஹைட் இருக்கிற மாதிரி. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆஃப்டர் 5 feet பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஸோ நம்ம பிரேக்கர் யூஸ் பண்ணி எல்லாமே எடுத்தோம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா குழி எடுத்து முடிச்சிட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 9 feetக்கு ஜஸ்ட் ஒரு 2 inch மட்டும் கம்மியாக இருந்துச்சு. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு 13 February அரௌண்ட் 4 o'clock செப்டிக் டேங்க் குழி முடிஞ்சு. இது ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 அடிக்கு 2 inch கம்மியாக இருக்கு. 9 அடிக்கு 2 inch கம்மி. ஒம்பது அடிக்கு 2 inch கம்மி. ஓகேண்ணா. டீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் ஆல்மோஸ்ட் 4 o'clock. மார்னிங் 9:30 ஆரம்பிச்சது. இப்போ நம்ம குழி எடுத்து முடிச்சாச்சு. இந்த குழியோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 6 feet இருக்கும். அண்ட் ஆழம் பார்த்தீங்க அப்படின்னா 9 feetக்கு ஒரு 2 inch கம்மியாக இருந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஃபர் பண்ணது வந்து கருங்கல் செப்டிக் டேங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கருங்கல் அடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த கருங்கல்ல கீழேருந்து ப்ராப்பராக அடிக்க கொண்டு வந்தாங்க. இந்த கருங்கல்ல ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க கருங்கல்லாம் தூக்கி ஃபர்ஸ்ட் குழிகளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாங்க. அந்த எவ்வளோ கருங்கல் போட்டிருக்காங்களோ அதை வந்து உள்ள ஒரு ஆள் இறங்கி அதை வந்து நீட்டாக அடுக்க ஆரம்பிச்சாரு. அதை வந்து சர்க்கிளாக அடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி அடுக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா உள்ள வந்து 3 feet ஓப்பனிங் இருக்க மாதிரி கருங்கல் பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் 3 feetல வந்து ஆக்குப்பை ஆகிக்கும். ஸோ அந்த 3 feet ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மேலே வர வர அந்த 3 feetங்கிறது 3.2 feet அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டோட்டலாக அவுட்டரில் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா 3.5 feet ஓப்பனிங் இருக்கும். வாய் வந்து 3.5 feet ஓப்பனிங்காக இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ளே போக போக 9th feet பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 3 feet தான் ஓப்பனிங் இருக்கும். அந்த சர்க்கிள் இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாமே கருங்கல்லாக இருக்கும். எவ்வளோங்கண்ணா? 3 அடி 1 inch அப்படியே வைங்கண்ணா. 3 அடி 1 inch. ஓகேண்ணா. 3 அடி 2 inch. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. மூணு அடி 41 3 அடி பக்கம். கீழே வந்து 3 அடி 2 inch, மேலே வந்து 3.5 அடி. நம்ம கருங்கல் செப்டிக் டேங்க் வந்து கிரவுண்ட் லெவல் வரதுக்கு ஒரு 1 feetக்கு முன்னாடியே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சாண்டையும் சிமெண்ட்டையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை ரெடி பண்ணி அந்த கிரவுண்ட் லெவல் வர்றதுக்கு 1 feet முன்னாடியிலேருந்து நீட்டாக பேக் பண்ணி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஃபைனலாக வரும்போது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் வரும்போது நீட்டாக அதை பேக் பண்ணி வச்சிட்டோம். பிகாஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து பிரிக் வச்சு கட்ட வேண்டியது இருக்குது. அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக அந்த சர்ஃபேஸை வந்து நீட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டோம். அது கிரவுண்ட் லெவலில். அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இருந்து இந்த வீடியோவோட எண்டு வரைக்குமே செப்டிக் டேங்கோட டீட்டெயில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இருக்கும். அதாவது 9th feetலேருந்து கிரவுண்ட் லெவல் வரைக்கும் அந்த கருங்கல்ல எப்படி அடுக்குனாங்க, எப்படி ப்ராப்பராக அடுக்குனாங்க அப்படிங்கிறது டீட்டெயில்டு வீடியோ இந்த வீடியோவோட எண்டு வரைக்குமே கண்டினியூ ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் அனதர் அஷூரன்ஸ் சந்திப்போம்.